யார்கிட்ட போய் பேச சொன்னா பத்மா தாத்தா ஆதி இருக்காரா? இருக்காருமா, உள்ள வாங்க. வா. ஆதி தம்பி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்னங்க? யார் நீங்க? யாரா? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? என்ன நல்லா பாருங்க. என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியல, அதான் கேக்குறேன். யார் நீங்க? நான் உங்க பொண்டாட்டிங்க. இது நம்ம குழந்தை. பொண்டாட்டியா? என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பாரு, நீ வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. கல்யாணம் ஆகலையா? என்னடி இவர் இப்படி சொல்றாரு? ஏங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா இறந்ததுல இருந்தே நீங்க சரியில்லை. என்ன வேண்டான்னு தூக்கி போடுறதுக்கு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா இருந்ததுல இருந்து சரியில்லையா? உன் பேர் என்ன? என் பேரை கூட மறந்துட்டீங்களா? உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு பாரதி. நான் உங்க பொண்டாட்டி. இது நம்ம குழந்தை. வெளியே போ. வெளியே போ. என் வாழ்க்கையில நான் கேட்கவே கூடாத பேருனா அது பாரதிங்கிற பேரு தான். என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆளு பாரதி மட்டும்தான். வெளியே போறியா இல்ல? வெளியில போறேன் ஆதி, வெளியில போறேன். ஆனா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
இந்த பார், நீ யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும். உன் பேரு பாரதியா இருந்தா நீ என் முன்னாடி நிக்கிறதே தப்பு. உன்னாலதான் நான் என் அம்மாவை இழந்தேன். உன்னாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. அவ போய் சொல்ல மாட்டா. உனக்கு எனக்கும் நடுவுல ஏதாவது உண்மையா இருந்தா கூட உன் பேரு பாரதின்ற ஒரு காரணம் போதும். நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள மரியாதையா போயிடு. சும்மா போயிடுனா என்ன எங்க போக சொல்றீங்க? உங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ணுவீங்க. இவ்வளவு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஐயோ மேடம், போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். ரொம்ப குடும்ப கஷ்டம் மேடம். அதுக்காக தான், பணத்துக்காக தான் நடிக்க வந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். இதுக்கப்புறம் நான் இந்த திசைக்கே வர மாட்டேன். வா போலாம். உன் மாமா அறிவு முன்ன மாதிரி இல்ல ஆதி. அவர் உன் சொத்து மேலதான் கண்ணாவே இருக்காரு. அதனாலதான் இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. சரி, அவரை விடு. பாரதி யாரு?
பாரதிங்கிறது என் பொண்டாட்டியா? ஆனா எனக்கு கல்யாணமே ஆகலன்னு வேற சொல்ற. இப்போதைக்கு அந்த பாரதி யாரோ ஒருத்தி தான் உனக்கு. அவதான் உன் வாழ்க்கையவே கெடுத்தவளே. அவதான் உன் அம்மா சாவுக்கே காரணம். அவளை பத்தி இனிமே பேசாத ஆதி, ப்ளீஸ். கரெக்ட். நான் எதுக்கு அந்த பாரதியை பத்தி யோசிக்கணும்? அந்த பாரதியை நான் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு தான் இந்த ஆபரேஷனே பண்ணி என் நினைவுகளை அழிச்சிருக்கேன். சாரி நிஷா, இனிமே அந்த பேரையே நான் உச்சரிக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, நல்ல வேளை நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. அந்த அறிவுங்கிறது யாரு? ஆதியோட மாமாவா? ஆமா ஆமா, இங்க ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அவளோட அப்பா தான். அவளுக்கும் வேற ஒருத்தனுக்கும் தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு அவன் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான்? அதான் எனக்கும் புரியல. சரி விடு, இப்ப நம்ம பிரச்சனை பாரதி மட்டும்தான். இன்னைக்கு அந்த அறிவுக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு அவளுக்கும் விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். புரியுது. அதனால நீ என்ன பண்றன்னா, இன்னைக்கே டிக்கெட் போட்டு ஆதிய அமெரிக்காவுக்கு அனுப்பிவை. யாரு கேட்டாலும் அவர் இன்னைக்கே அமெரிக்காவுக்கு போறாருன்னு சொல்லு. புரியுது. திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. என்ன? ஓகே, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய். வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆளு பாரதி மட்டும்தான். நான் எதுக்கு அந்த பாரதியை பத்தி யோசிக்கணும்? அந்த பாரதியை நான் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு தான் இந்த ஆபரேஷனே பண்ணி என் நினைவுகளை அழிச்சிருக்கேன். தம்பி கூப்பிட்டீங்களா? சாரி தாத்தா, அந்த சமையல் பண்றவங்க இங்க இருக்காங்களா? இருக்காங்க தம்பி. சரி, ஓகே, இந்தாங்க, இதை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகணும்னு நினைக்குது. நீங்களே கூப்பிட்டு கொடுத்துருங்களேன். இல்லை தாத்தா, நான் இன்னைக்கே அமெரிக்கா கிளம்புறேன். ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நான் ரெடி ஆகணும். நீங்களே கொடுத்துருங்களேன். சரிங்க தம்பி. தாத்தா ஒரு நிமிஷம், இதையும் கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அப்பா இருக்காரோ இல்லையோ, ஒரு அம்மா நினைச்சா குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியும்னு சொல்லுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஏன்னா என் அம்மா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. அவங்களாலையும் தனி ஆளா இருந்து குழந்தைய வளர்க்க முடியும்னு சொல்லுங்க. பாரதி, பாரதி, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இல்ல தாத்தா, தலைவலி, அதான் கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஐயோ, அப்ப நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போமா? ஆமா தாத்தா, இனிமே எனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோ கிளம்ப வேண்டியதான். சரிம்மா. ஆதி தம்பி உனக்கும் பாப்பாக்கும் புது துணியை கொடுக்க சொல்லிச்சு. இந்தாமா.
இந்தாம்மா, இத கை செலவுக்கு வச்சுக்க சொன்னேன். எங்களுக்கு பணம் எல்லாம் வேணாம் தாத்தா. புடிமா இத. ஆதி தம்பி தாம்மா கொடுத்தாரு, இத வச்சுக்கப்பா. தம்பி நாளை கழிச்சு தான் அமெரிக்கா போறேன்னு சொல்லிச்சு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்பவே கிளம்ப போறேன்னு சொல்லிச்சு. அதனாலதான்மா அவர் வந்து இதை கொடுக்க முடியலம்மா. பரவாயில்ல தாத்தா, இனிமே பார்த்து என்ன ஆக போகுது. அதான் அவர் இங்க இருக்க போறது இல்லையே. அவர் போட்டும் தாத்தா, நாங்களும் போயிடுறோம். பாரதி, ஆதி தம்பி ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்ல சொல்லிச்சு. ஒரு குழந்தைக்கு முக்கியம் அப்பா இல்ல அம்மா தான். அப்பா இல்லாட்டாலும் அம்மா நினைச்சா நல்லபடியா வளர்க்கலாம். ஏன்னா அவங்க அம்மா அவர் அப்படிதான் வளர்த்தாங்களாம். சரிங்க தாத்தா, அவரை உங்க அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ